மோர் குழம்புக்கு தேவையான ஐட்டங்கள்: ஒரு பாக்கெட் தயிர், 2 பாக்கெட் தயிர், இப்போதைக்கு சும்மா டிஸ்பிளேக்கு ஒன்று. 3 காஞ்ச மிளகாஸ், கறி லீவ்ஸ், 1 ஆனியன். இட்ஸ் இஸ் ஆப்ஷனல். ஸோ அப்புறம் கடுகு, ஜீரகம், உளுந்தப்பருப்பு, அப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு. அதாவது என் வீட்டில் இஞ்சி பூண்டு தனியாக இல்லை, அதனால் இஞ்சி பேஸ்ட்டாக இருக்குது. தட்ஸ் 1 டீஸ்பூன் அண்ட் 1 சில்லி. ஸோ சில்லி வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஆடிங் 1 ஃபார் மீ. ஓகே. Everything you prepared. Heat the pan. ஸோ ஒன்றும் இல்லை, இங்கிலீஷில் வேணாம். ஸோ எண்ணெய் சூடானப்போ ஸோ பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கறி நல்லா இது பண்ணிக்கோங்க, சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தெரிக்கும், ஸோ பார்த்து. மஞ்சள்தூள் 2 டீஸ்பூன். ஸோ ரொம்ப போட்டிங்கன்னா இதாகிடும். ஸோ தேவையான அளவுக்கு 2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் சாட்டிங் புட் 1 ஆனியன். ஸோ ஆக்சுவலி த ஆனியன் பார்ட் இஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆனியன் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு சின்ன ஆனியன் போட்டுக்கோங்க. நல்லா ஆனியன் போட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் மை கால்குலேஷன் ஐ ஜஸ்ட் புட் 2 டீஸ்பூன் ஆயில். மிக்ஸ் பண்ண தயிர் அப்படியே ஊற்றிடுங்க. ஸோ யா கைஸ், திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்புட் ஆஃப் த மோர் குழம்பு. ஸோ ப்ளீஸ், ஆமாம் சாரி, இதை வந்து ரொம்ப கொதிக்க விட்டாது. ஆஃப் பண்ணிடுங்க சிம்மை. ரொம்ப கொதிக்க விட்டால் இதாகிடும்.